ஹாய் ஆல். இந்த வீடியோல நம்ம இவானா ட்ரம்ப், அதாவது டொனால்ட் ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவங்க வந்து 2022ல வந்து இறந்துட்டாங்க. ஆனா அப்ப அவங்க இறந்த விஷயம் அப்படிங்கிறது மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்தது. ஏன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, இவானா ட்ரம்ப் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து 1977ல திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்களோட லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இவங்க செக்கோஸ்லோவேக்கியால பிறந்து நியூயார்க்ல வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திச்சு இவங்களோட மேரேஜ் அப்படிங்கிறது நல்லாவே நடக்குது. இவங்களுக்கு அழகான 3 பசங்க இருக்காங்க. ரொம்பவே இவங்களோட லைஃப் வந்து ஹாப்பியா இருக்கும்போது 1989 அரௌண்ட்ல வந்து ஒரு யூஎஸ்ல வந்து ஒரு கோசிப் அப்படிங்கிறது போகுது. அதாவது என்னன்னா, லைக் டொனால்ட் ட்ரம்ப் வந்து மார்லா மேப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்காங்க, அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோசிப்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்போது அது வந்து ட்ரூவாவுமே இருக்கு. அது இவானா ட்ரம்ப்புக்குமே தெரிய வருது. அப்ப இவங்களுக்குள்ள வந்து நிறையவே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஆப்வியஸ்லி அது வந்து டிவோர்ஸ் அப்படிங்கறத நோக்கி போகுது. ஆனா டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இவானா ட்ரம்ப்புக்கும் ஏற்பட்ட டிவோர்ஸ்ங்கிறது ரொம்பவே ஒரு பேடா இருந்தது. என்ன ரீசன்னா, இவானா ட்ரம்ப் வந்து டொனால்ட் ட்ரம்ப் மேல நிறைய பிளேம் பண்ணாங்க. லைக் வந்து அவர் ரொம்பவே குரூயலான மேனு, வந்து கொஞ்சம் கூட மனித தன்மையே இல்லாதவர் அப்படின்னு பல பிளேம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் மேல இவானா ட்ரம்ப் வந்து அவங்க வைக்கிறாங்க. ஆனா அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 1.5 வருஷம் கிட்ட இழுத்து 1992ல அவங்களுக்கு வந்து டிவோர்ஸுமே கிடைச்சிருது. ஆனா ஒன்ஸ் டிவோர்ஸ் ஆன பிறகு வந்து இவானா ட்ரம்ப் வந்து டொனால்ட் ட்ரம்ப் மேல பெருசா எந்த ஒரு குற்றச்சாட்டுகளுமே வைக்கிறது இல்ல. அவர் வந்து ரொம்பவே நல்லவர், தன்னுடைய குழந்தைங்களை வந்து ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு அப்படின்னு பாசிட்டிவா தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களோட லைஃப், ஐ மீன் அவங்க 2 பேரும் ஸ்பிளிட் ஆனதுக்கு மெயினா காரணம் அந்த மார்லா மேப்ளஸ் வந்து என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து அவங்க கொடுக்குற இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலயுமே வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவங்க பசங்க எல்லாமே வளர்ந்துறாங்க, எல்லாருமே ட்ரம்ப் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றாங்க. அரௌண்ட் வந்து ஒரு 2022ல வந்து என்ன ஒரு விஷயம் வருது அப்படின்னா, இது மாதிரி இவானா ட்ரம்ப் வந்து ஸ்டார் கேசஸ்ல இருந்து கீழே விழுந்து இறந்துடுறாங்க அப்படின்னு. ஆனா இந்த விஷயம் அப்படிங்கிறது ஏன் ரொம்பவே சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இவானா ட்ரம்ப் இறந்த நாளுக்கு அடுத்த நாள் வந்து இவானா ட்ரம்ப் 3 பசங்க மேலுமே ஒரு சிவில் கேஸ் ஹியரிங் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்க ஆஜராக வேண்டிய நாள், இன்க்ளூடிங் டொனால்ட் ட்ரம்ப். என்ன சிவில் கேஸ் போட்டிருக்காங்கன்னா, இது மாதிரி பிசினஸ் ஃப்ராட், ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க. இவங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து பல இடங்கள்ல டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. சில இடங்கள்ல லோன் வாங்குறதுக்காக அதிகமா காட்டியும், டாக்ஸ் பே பண்ற இடத்துல கம்மியா காட்டியும், பல இடத்துல டிஃப்ரெண்டா அதை வந்து காமிச்சு பயங்கர ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க அப்படின்னு பல வழக்குகள் அவங்க மேல போடப்படும் போது, ஸோ அந்த ஹியரிங் வந்து அடுத்த நாள் அப்படி இருக்கும்போது முத நாள் வந்து இவானா ட்ரம்ப் வந்து அவங்களோட வீட்டு படிக்கட்டிலேயே கீழே வந்து இறந்துடுறாங்க. ஆனா இதுல என்ன அப்படின்னா, இவானா ட்ரம்ப்புமே அந்த கேஸுக்கு வந்து ஆஜராகி ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப்க்கு அகேன்ஸ்டா ஏதாவது வாக்குமூலம் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனே பரவலா பேசுது. ஆனா அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஸ்டார் கேஸ்ல தான் இவானா ட்ரம்ப் வந்து கீழே விழுறாங்க. இது பை தற்செயலா வந்து இது 2005ல ஒரு இன்டர்வியூல வந்து அவங்க வாங்கின வீட வந்து இன்டர்வியூல காமிக்கும் போது இந்த ஸ்டார் கேஸையுமே அவங்க காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட கேஸ், அந்த சிவில் கேஸ் அப்படிங்கிறது டேட் போஸ்ட்பான் ஆகுது. இவாங்கா ட்ரம்ப் அவங்களோட பொண்ணு வந்து இந்த கேஸ்ல இருந்து எப்படியோ வந்து ரிலீஸ் ஆயிடுறாங்க. பட் அவங்களோட பசங்க எரிக் ட்ரம்ப்பும் டொனால்ட் ஜூனியர் அவங்களுக்கு வந்து பயங்கரமா ஃபைன் போடுறாங்க. பிளஸ் அவங்க 2 இயர்ஸ் வந்து இந்த ஒர்க்ல இருந்து பேன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப்புக்குமே வந்து பயங்கரமா பில்லியன் கணக்குல ஃபைன் போட்டு அவருமே ஒரு 3 இயர்ஸ் வந்து பேன் ஆகிறாரு அவரோட ஒர்க்ல இருந்து. பட் ஸ்டில் அந்த டைம்ல வந்து அவர் வந்து ட்ரம்ப் வந்து பிரசிடென்டா இல்ல. பிளஸ் அவங்க ஆபீஸ்ல இருக்க மத்த சீஃப் ஆபீசர்ஸ் அவங்க எல்லாருக்குமேலுமே லைக் மில்லியன் லெவல்ல வந்து ஃபைன் வந்து போடப்படுது. ஆனா இதெல்லாம் ஏன் சர்ச்சைக்கு பேசப்பட்டது அப்படின்னா, இவானா ட்ரம்ப் அந்த இறந்த டேட் அப்படிங்கிறது, இன்னொரு இவானா ட்ரம்ப் அவங்களோட பாடியை வந்து பரி பண்ணது வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட ஓன் ப்ராப்பர்ட்டி, அவரோட ஓன் கல்ஃப் கோஸ்ட்லயே வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவங்களோட பாடியை வந்து பரி பண்ணிடுறாங்க. அது வந்து ஒரு ஹைலி செக்யூர்டான ப்ரொடெக்டடான ஏரியா. மோரோவர் இவங்க வந்து ஸ்டார் கேஸ்ல இருந்து கீழே விழுந்தாலுமே இன்டர்னல் இன்ஜூரிஸ்னால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அதை தவிர அதுக்கு பத்தின வேற எந்த ஒரு டீடைல் ரிப்போர்ட்டுமே மெடிக்கல் எக்ஸாமினர்ஸ் வந்து கொடுக்கல. கேட்டதுக்கு இது ஒன்றும் லீகல் கேஸ் கிடையாது, மத்த ரிப்போர்ட் எல்லாமே ரொம்பவே கான்பிடென்ஷியல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இது வந்து விபத்து தானா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து யூஎஸ் மக்களுக்கு மத்தியில வந்து ஒரு பேச்சு பொருளா இருந்துட்டு இருக்கு. ஆனா இருந்தாலுமே இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் அதெல்லாம் கிடையாது. லைக் மெடிக்கல் ரிப்போர்ட் படி இது ஒரு நேச்சுரல் டெத் தான், அவங்க ஸ்டார் கேஸ்ல இருந்து கீழே வந்து இன்டர்னல் இன்ஜுரிஸ்னால இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதே போல இந்த கேஸ்லயுமே இவாங்கா ட்ரம்ப்பை தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து அவங்க தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கப்பட்டு டொனால்ட் ட்ரம்ப், எரிக் ட்ரம்ப் பிளஸ் டொனால்ட் ஜூனியர் எல்லாருக்குமே வந்து இதுதான், ஐ மீன் ஃபைன் போட்டு அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் தான் கிடைக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட என்ன தாட் என்ன அப்படிங்கறத இந்த கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.